அமெரிக்காவ பொறுத்தவரையும், இன்னைக்கு நம்மளோட எதிரி, நாளைக்கு நம்மளோட எதிரி, நாளான்னைக்கு நம்மளோட எதிரி, இப்படி ஒரு குறி வச்சு ஒரு காய்கள நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரவுண்ட் த கிளாக் என்னைக்குமே அவர்களுக்கு அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்கிறதே எதுக்கு அப்டின்னா, ரஷ்யாவ வம்பிழுக்கிறக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரஷ்யாவ ஏன்டா வம்பிழுக்கிறாய்ங்க அப்டின்னா, ஒரே ஒரு காரணம் தான். ரஷ்யாவால மட்டும் தான் அமெரிக்கா கிட்டயோ, அமெரிக்கா இடத்துக்கோ வர முடியும். எப்ப வர முடியும்? அமெரிக்கா ஏமாந்தா வர முடியும். அதனால தான் ரஷ்யாவுக்கு எதிரா எப்பயுமே அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல வம்பு சண்டைய வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போதைக்கு ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் கேப் அப்படிங்கிறது ஒரு கொள்ள தூரம் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த கொள்ள தூரம் அமெரிக்கா உஷாரா இருக்கிற வரையும் தான். இல்ல அந்த தூரம் சுருங்கி, சுருங்கி அமெரிக்கா கிட்ட வந்தாலும் டேஞ்சர். அமெரிக்கா இடத்திலேயே உட்கார்ந்தாலும் அமெரிக்காவுக்கு டேஞ்சர். அதுக்காக தான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ரஷ்யா கூட ஒரு வம்பு வச்சுக்கிட்டு, ரஷ்யா உலக அரங்குல வர்த்தக ரீதியாவோ, இல்ல பொருளாதார பலமோ, டிஃபென்ஸ் பலமோ, இல்ல ராஜதந்திர உறவுகள்ல செல்வாக்கு பெறாம தடுத்துக்கிட்டே இருக்கறக்கு ஒரே காரணம் இதான். அதனால அந்த திசைய நோக்கி அமெரிக்கா பயணிக்குது. மத்த எல்லா பக்கமும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாரி தெரிஞ்சாலும், அடுத்தடுத்த விஷயங்களுக்கான கார்ட ரெடி பண்ணி களத்துல இறக்கி விடுறதுல அமெரிக்க சிஸ்டம் தோத்தே போகாது. அப்படி அடுத்த சிஸ்டம் எங்க வருது அப்புட்ன்னா, சீனாவோட ஃபோக்கஸ் பண்ணி தான். சீனாவ ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு குஷி தான், குஜால் தான். அதுவும் இப்போ உள்ள இந்தியாவ அனுசரிச்சு தான் எல்லா திட்டங்களும் அமெரிக்காவால போட முடியும். இது நமக்கு கூடுதலான மைலேஜ். இந்த சூழ்நிலைய ப்ராப்பரா பயன்படுத்திக்கிட்டோம் அப்புட்ன்னா, சீனாவ இறக்குறது மட்டும் கிடையாது. உலக அரங்குல நம்ம ஏறி போற வேகமும் ஜாஸ்தியாகும். நமக்கான இடம், செல்வாக்கு எல்லாமே உயரும். தாறுமாறா உயரக்கூடிய நேரம். எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரி அமெரிக்கா இத ரொம்ப காலமாவே சீனாவ கண்ட்ரோல் எடுக்க என்னென்னமோ பண்ணுது. இப்பயும் அதே மாரி ஸ்லோவா தான் போகுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா ஸ்லோவா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவையே மிஞ்சிரும். அமெரிக்கா கிட்டயே நின்றும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டம் குடுத்தார்கள். ஆனா அந்த காலகட்டம் எதுவுமே வராது. இன்னும் 100 வருஷம் என்ன, 300 வருஷம் ஆனாலும் சீனா அமெரிக்கா கிட்ட போகாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவோட கணிப்புகளுமே 60 வருஷத்துல அமெரிக்கா கிட்ட இருக்கும்னாங்க. இப்ப அவர்களே அதெல்லாம் தள்ளி போட்டாங்க. 300 வருஷம் ஆனாலும் இவனால நம்ம கிட்ட வர முடியாது அப்படின்னு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ குடுத்தார்கள். ஆனா, அதிபர் ஷி ஜின்பிங்கோட ஒரு நடவடிக்கை இப்ப அமெரிக்காவ மீண்டும் வேகம் குடுக்க வைக்குது. அப்படி வேகம் குடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு, இந்தியாவோட நடவடிக்கை, அதாவது இவனுங்க கூட உள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது. அதாவது இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான், சீனா கூட உள்ள பிரச்சனைய இந்த 5 ஆண்டுல முடிச்சிரணும். முடிவுரை எழுதி கொடிய பறக்க விட்டறணும் அப்படின்னு இந்தியா முடிவெடுத்தனால, அமெரிக்காவுக்கு இன்னமும் வேகத்த குடுக்குது. இப்படி 2 நாடுகளோட வேகம் தாறுமாறா பாயக்கூடிய அதே காலகட்டத்துல, சீனா ஒரு விஷயத்துல ரொம்ப வேகமா இருக்கு. அது இந்தியா, அமெரிக்காவ இன்னமும் வேகமா நோக்கி பயணிக்க வச்சிருச்சு. அப்படி சீனாவோட வேகம், இந்தியா, அமெரிக்காவோட வேகத்த அதிகரிக்கிற மாரி, நரிப்பையன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான். நரிப்பையன் ஒரே ஒரு விஷயத்த தான் ரொம்ப ஆழமா நம்புறான். என்ன அப்டின்னா, அணு ஆயுதங்கள் ஜாஸ்தியா இருக்க இருக்க, நம்மள ஒரு பய தொடமாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய நோக்கி போறான். இதுவுமே ரஷ்யா, அமெரிக்கா கிட்ட இருந்து கட் காப்பி பேஸ்ட் தான். சொந்தமா இதுவும் ஒரு இன்னும் சிந்திச்சு மண்டையில இருந்து வரல. சரி, என்னதான் டார்கெட் அப்படின்னு பார்த்தா, 2027க்குள்ள 700 அதுக்கடுத்து 2030க்குள்ள 1000 அப்படிங்கிற இலக்க நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா நம்மள தொடாது. நம்ம இருக்கிற திசையில அமெரிக்கா இறங்காது அப்படின்னு ரொம்ப ஆழமா அதிபர் ஷி ஜின்பிங் நம்புறார். அவர் நம்புறாரு இருக்கட்டும். அதுல அவரோட ஆட்கள் தண்ணி ஊத்தி வைக்காம இருந்தா சரிதான். அது நடக்கும்போது நமக்கு தெரியும். ஆனா, தண்ணி ஊத்தி வைப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏமாந்து போய் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அமெரிக்கா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வேணா இன்னைக்குள்ள இந்தியா, அமெரிக்கா தண்ணி ஊத்தி வைக்கிற ஆட்கள எல்லாம் கண்டுபிடிச்சு, "இன்னும் வேகமா ஊத்தி வைங்கடா. இன்னும் 4, 5 பேர உங்க டீம்ல சேர்த்துக்கங்கடா" அப்படின்னு வேணாலும் களத்துல இறங்கலாம். இறங்கியிருக்கலாம். நமக்கு தெரியாது. தெரியும்போது சீன அதிபருக்கு உயிரே இருக்காது. அதுக்கடுத்து வெளிப்படையான திட்டங்கள். 1 இவ்வளோ சேட்டை பண்றதுக்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ள செல்வாக்கு, அதாவது வர்த்தக ரீதியா சீனா சம்பாரிக்கக்கூடிய அந்த ஃப்ளோவ கட் பண்ணணும். டாலர்கள் சீனாவுக்குள்ள பம்ப் ஆகுறத கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த கட்டமா டெக்னாலஜி சார்ந்து, கனிம வளங்கள் சார்ந்து இவனுங்கள துண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய முயற்சி G7ல ஓடுச்சு. நம்ம விரிவா பார்த்தோம். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது,
தைவான் ஒரு கௌரவ பிரச்சனை சீனாவுக்கு. ஆனா தைவான நோக்கி பாயும்போது, மெயின்லேண்ட் சீனா எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நம்மனால சொல்ல முடியாது. ஆனா ஓரளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால அங்க அவன் பாயும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா மத்த இடங்கள்ல உள்ள வம்பு உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ இப்ப இந்தியா, அமெரிக்கா 2 நாடுகளும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறோம். நெனச்சு பார்க்க முடியாத அளவு, அதாவது சீனாவோட பட்டியல்ல இல்லவே இல்ல. ரொம்ப லைட்டா போய் அப்படி தட்டுன்னு தட்டி விட்டறலாம் அப்படின்னு தான் அவங்க மனசுல இருந்துச்சு. இப்ப அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவு குடுக்கணும். எங்க அப்பன்னா தாக்குங்கடா அப்படின்னு. ஆனா தாக்குதலே நடக்காது. இந்த வேடிக்கை எங்க இந்திய எல்லைகள்ல நடந்துச்சு. அதே மாரி தைவான நோக்கியும் அவரு குடுத்துருக்கலாம். நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன் அப்டின்னா, குளோபல் டைம்ஸ் ஆகட்டும், இல்ல சீன வெளியுறவுத்துறை அமைச்சகமே ஆகட்டும், அமெரிக்க கப்பல் வந்தா திரும்ப முடியாதுன்னு அறிக்கை விடும்போது, அங்க ரோந்து போகக்கூடிய கப்பல்களுக்கு அந்த பிராந்திய கடற்படை தலைவர், தளபதி என்ன அறிக்கை விட்டாரு அப்டின்னா, அமெரிக்க கப்பல் வந்தா 10 அடி தள்ளி போ. அந்த 10 அடி தள்ளி போம்போது ரொம்ப உஷாரா இரு அப்டிங்கிற அறிவிப்ப தான் அவரு குடுத்தாரு. இத ஸ்மெல் பண்ணி வெளியில போட்டதுக்கப்புறம், அந்த ஆள தூக்கிட்டு வேற ஆள் போட்டாங்க. அந்த ஆளும் அதே தான் செஞ்சிருப்பாரு. இப்படி இந்த 2 ஜோன்ல பிலிப்பைன்ஸ் இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்தியா, அமெரிக்கா அங்க ஆயுதங்களையும் சரி, பெரிய அளவு கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தும்போது, இந்த ஜோனுக்குள்ள பிலிப்பைன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எங்கெல்லாம் சீனா வாலாட்டுச்சோ, அந்த ஜோன் பூராமே சீனாவோட ஸ்ட்ராட்டஜி 3 அடி போயிட்டு 2 அடி பின்வாங்குறதையும் செய்ய முடியாது. சும்மா சும்மா வம்பு இழுக்கிறதையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள இந்தியா, அமெரிக்கா கொண்டு போய் வச்சுட்டார்கள். இப்படி வைக்கும்போது இத உடைக்கணும். உடைக்கணும் அப்டின்னா பெரிய விலை குடுக்கணும். அப்படி விலை குடுக்கும்போது அன்றாட பணிகள். இந்த அணு ஆயுதத்த இன்கிரீஸ் பண்ண போறேன். இந்த நொள்ள நாட்டிய பேச்சுக்கெல்லாம் இடமே இருக்காது. ஆனா இப்படி உடைக்கும்போது, சீனாவை எதிர்க்கும்போது நமக்கும் வலிக்கும். நமக்கும் பாதிப்புகள் வரும். இந்த இடத்துல தான் அமெரிக்க அண்ணன் குதிக்கிறார். அமெரிக்க அண்ணன பொறுத்தவரை அவருக்கு பாதிப்பு இல்லாம தான் எதிரிய இழுத்து விட்டு அழிப்பார். டார்கெட் பூரா வைக்கிறது இந்தியா. அது போற ஸ்டைலு அமெரிக்க ஸ்டைல். அப்ப சீனாவால தப்பிக்க முடியுமா? சத்தியமா தப்பிக்கவே முடியாது. இப்படி இந்த சம்பவங்கள பூரா இறுக்குனதுக்கு அப்புறம், சீனாவோட ரத்தத்த வலிய விட பிடித்த பகுதி தான் திபெத் இஷ்யூ. திபெத் இஷ்யூவும் ஏறக்குறைய அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை மாரி தான். ஏன் அப்படின்னா, ஆட்டைய போட்டது தானே! அப்ப அந்த இடத்துல கௌரவ பிரச்சனை வந்து தானே தீரும். திபெத் இஷ்யூவ ஸ்ட்ராங்கா பிள்ளையார் சொல்லி இந்தியா போடுது. பேர்கள் மாத்துறது மூலியமா. அதே மாரி அமெரிக்கா அவர்களோட செனட் காங்கிரஸ்ல ஒரு பில்ல கொண்டு வந்து, திபெத் மக்களோட போராட்டத்துக்கு உறுதுணையா இருந்து செயல்படுவோம். அவங்க என்ன சொன்னாலும் சரி. அமைதி வழியில போராடுறாங்களா? பின்னாடி அமெரிக்கா நிக்கும். ஆயுதம் ஏந்தி போராடுறாங்களா? பின்னாடியே அமெரிக்கா நிக்கும். இப்படி வெளிப்படையா இல்லாம இந்த சாராம்சத்தோட ஒரு பில்ல ரெடி பண்ணி ஓகேவும் பண்ணிட்டாய்ங்க. அமெரிக்கா பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம், அது இம்ப்ளிமெண்ட் ஆக பல வருஷம் ஆகும். பெரிய 4, 5 டேபிள் போணும் தெரியுமா? அதெல்லாம் பெரிய விஷயம். அப்பல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இம்மீடியட்டா அந்த பேப்பர தூக்கிட்டு, அதுல உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் களத்துல இறங்கிருவார்கள். மேக்ஸிமம் அமெரிக்காவோட அரசியல் உள்ளூருக்குள்ள நடக்குது அப்படின்னா 2 கட்சி 2 வெவ்வேறு நிலைப்பாடு எடுப்பாய்ங்க. அதே அமெரிக்காவோட நலன் சார்ந்து எடுக்கிற முடிவுகள்ல ஏறக்குறைய ஒரு கட்சி ஆக்ரோஷத்தோட உச்சத்த காட்டுவாய்ங்க. ஒரு கட்சி ஆக்ரோஷம் வரையும் காட்டுவாய்ங்க. இப்படிதான் வேரி ஆகும். உள்நாட்டுல சொந்த பிரச்சனைனா பிரிஞ்சு நின்னுக்குவாய்ங்க. அதே மாரி அவங்க நாட்டுக்கு மைலேஜ் எடுக்கக்கூடிய விஷயம்னா, அதுல உச்சத்துல போய் ஒரு கட்சியும், அதுல ஆக்ரோஷத்தோட அந்த எல்லைகள்ல போய் இன்னொரு கட்சியும் நிக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா, இன்னொரு நாட்ட குட்டிச்சவரா ஆக்குறக்கோ, இன்னொரு நாட்ட அடக்குறக்கோ கிளம்புனா, இந்த 2 கட்சியும் ஒண்ணு சேர்ந்துக்கும். இது அமெரிக்காவோட அரசியல்ல எப்பயுமே பார்க்கலாம். இந்த திபெத் இஷ்யூல 2 கட்சியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதனால நான் இன்னைக்கு பைடன் வந்தாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, இந்த 2 நபர்கள் இல்லாம எந்த நபர்கள் வந்தாலும் சரி, திபெத் தான் அடுத்த உலகம் சந்திக்க போற பெரிய போர்க்களமாவே மாறும். காரணம் திபெத் சீன ஆதிக்கத்த விட்டு வெளில வரணும்னு நினைக்கிற பகுதி. அந்த மக்களோட எண்ண ஓட்டம் பூரா அதுல தான் இருக்கும். சொல்லப்போனா நாடு கடந்த ஒரு அரசாங்கம் நடக்குது. அதுவும் இந்தியால உட்கார்ந்து நடக்குது. தலாய் லாமா தலைமையில. அப்படி இருக்கும்போது, திபெத்தோட நிலப்பகுதி எப்படி அப்படின்னா கேட்கவே வேணாம். மலைகள் தான். பொதுவாவே சீன ராணுவத்தோட திறமை அப்படிங்கிறது சந்தி சிரிக்கும். அது நிலம், கடல், ஆகாயம் எல்லா இடத்துலயுமே பயபிள்ளைக நிரூபிச்ச வரலாறே கிடையாது. திபெத் மலைப்பகுதிகள்ல கிழிச்சுருவாய்ங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் வாய்ப்பு 0. அதுவும் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் பேக்கப் குடுக்கும்போது, சரி பேக்கப் குடுக்கக்கூடிய நம்மள தாக்க முடியுமா அப்படின்னா தாக்க முடியாது.
காரணம், இனி வருங்காலங்கள்ல உலகத்தோட பிரச்சனையே திபெத்தோட பிரச்சனை தான். அப்படிதான் உலகம் இயங்கும். அப்படி இருக்கும்போது, 1 டஜன் நாடுகள் இந்த இஷ்யூக்குள்ள இருக்கும். இல்லாத நாடுகளும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப உக்ரைனுக்குள்ள இருக்கிறது, உலகமே இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா உண்மையிலே இருக்கிறது யாரு? ஐரோப்பா கண்டத்துல உள்ள எல்லா நாடுகளும். ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்கள் விலகி தான் இருக்கு. அதுக்குன்னு போய் அத தடுத்துட்டோமா? தடுக்கலாம் இல்ல நம்ம. அதே மாரி தான் திபெத் பிரச்சனையில வரும். இங்க ஹைலைட் என்ன அப்புட்ன்னா, இங்க யாருக்கு எதிரா இறங்குறோம் அப்புட்ன்னா, சீனாவுக்கு எதிரா இறங்குறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆசிய கண்டம் முழுவதும் குதிச்சுரும். ஆரம்பிச்சு வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், சீனாவுக்கு எதிரா ஆப்பிரிக்கால மனநிலை எப்படி இருக்கு? சீனாவுக்கு எதிரா ஆதரவா எங்கேயுமே இல்ல. எதிர்ப்பு தான். அதனால அவர்களும் குதிப்பார்கள். இல்ல வெளியில இருந்து எந்த நொள்ள நாட்டியமும் பேசப் போறதில்ல. இப்படி ஒட்டுமொத்த உலகமும் பயணிக்கும்போது, திபெத்த விட்டுட்டு விலகுனா சீனாவோட மெயின்லேண்ட் தப்பிக்கும். இல்ல திபெத்துக்குள்ளேயே உட்கார்றேன் அப்படின்னா, சீனாவோட மெயின்லேண்டும் மாட்டிக்கும். சீனா பிரச்சனை பண்ணக்கூடிய எல்லா பகுதிகள்லயும் சீனா மாட்டிக்கும். சீன சாம்ராஜ்யமே சரியும். அப்படி இல்ல அப்படின்னா, அதிபர் ஷி ஜின்பிங் மாற்றப்படுவார். கம்யூனிஸ்ட் கட்சியில பல ஆட்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவா மாறிருவாங்க. அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியே கிளச்சிட்டு, அமெரிக்காவுக்கு ஏத்த மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்து, வேற ஆட்சிக்குள்ள போயிரும். சரண்டர் ஆனாலும் சீன கம்யூனிஸ்ட் ஆட்சி இதோட ஒழிஞ்சு போச்சு. சரண்டர் ஆகாட்டியும் ஒழியும். இப்படி ஒரு அம்சமான தலைவிதி ஜோனுக்குள்ள இப்ப சீனா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். எதிரி அழியப் போறான் அப்படின்னா, அதுல கொண்டாட்டம் நமக்கு பஞ்சமே இருக்காது. அதுலயும் இதோட சூத்திரதாரி நம்ம தான் அப்படின்னு நினைக்கும்போது, கூடுதலான கொண்டாட்டங்கள் தான். இப்படி ஒரு மிகப்பெரிய டார்கெட்ட செஞ்சு முடிக்கும்போது, அமெரிக்கா டாலர்கள இந்தியா பக்கமும் பம்ப் பண்ணி தான் ஆகணும். இந்தியா பக்கம் பம்ப் பண்றது ஒரு ரகம் அப்படின்னா, இந்தியா வந்து வெறும் அமெரிக்க டாலர்கள நம்பி இருக்கக்கூடிய கிடையாது. நம்ம இப்ப புரொடக்ஷனு அந்த செக்மெண்ட்லலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோவ் ஆகிட்டு வரோம். அப்ப ஏறக்குறைய மிகப்பெரிய பொருளாதார பலத்த நம்ம இந்த கடுமையான காலகட்டம், சீனாவுக்கு கடுமையான காலகட்டத்துல இந்தியாவுக்கு பொருளாதார பலத்த பல மடங்கு பெருக்கிக்க முடியும். பக்கத்திலேயே ஒரு போர் நடக்கும்போதும், அதிகமான மைலேஜ நம்மனால உருவ முடியும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. இந்த பிளான் மிக விரைவில் நடக்கும். உக்ரைன் யுத்தம் ஸ்லோவாகுது, இல்லாம போது, இல்ல வேற ஒரு களம் தொடங்குது. அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா, இந்த களம் தொடங்கியே தீரும். திபெத்த நோக்கி தான் அடுத்து உலகம் ஒரு புயல சந்திக்க போது. அந்த புயல் நமக்கு பிரச்சனை கிடையாது. சீனாவுக்கு தான் முழு பிரச்சனை. இத அவர்கள் விட்டு விலகுனாலும் பிரச்சனை, விலகாம நின்னுக்கிட்டாலும் பிரச்சனை. ஆடுன ஆட்டத்துக்கு சரியான தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ள சீனா சிக்கிக்கிச்சு. இதுல சீனாவ போட்டு துவச்சு வெளியில எடுக்கும்போது, ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே ஒரு கட்சி தனக்குன்னு ஒரு நாட்டையே வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விவகாரம் உடையும். உடைஞ்சு மக்களாட்சியோ, அமெரிக்காவுக்கு கூஜா தூக்குற ஆட்சியோ, இல்ல இந்தியாவுக்கு விருப்பமான ஆட்சியோ, இல்ல உலகத்துல உள்ள எல்லாரும் அங்க ஆதிக்கம் செலுத்தி, பல நபர்கள் மாறி மாறி ஒவ்வொரு நாட்டோட ஏத்த ஆட்கள் மாறி மாறி உட்கார்ந்து ஆளப் போறாங்களோ! ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த ஒரு கட்சி ராணுவத்த வச்சுக்கிறது, இந்த கட்சியே பிசினஸையும் வச்சுக்கிறது, அந்த கட்சியே நாட்டையும் வச்சுக்கிறது, ஐநால ஒரு நிரந்தர உறுப்பினராவும் உட்கார்ந்துக்கிறது. வேடிக்கை எல்லாம் வேரோட புடுங்கி எறிகிற விவகாரத்த இந்தியா, அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.